ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் குட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா கார்த்திகேயன். இன்றைக்கி நம்ம மாங்காய் தொக்கு செய்ய போகிறோம். அந்த மாங்காய் தொக்குக்கு இது மாதிரி நீளமான மாங்காய் எடுத்துக்கிறது ரொம்பவே சிறப்பு. ஸோ பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாங்காயில் நம்ம செய்கிறப்போ குண்டு மாங்காய் வந்து நமக்கு வந்து கட் பண்ணி மிளகாய் தூள் போட்டு ஊறுகாய் மாதிரி போடுவோம், அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். இதுதான் வந்து தொக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த மாங்காய் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு மாங்காயில் மட்டும் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். உங்களுக்கு தொக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மாங்காவையும் மற்ற அளவுகளையும் கூடவோ குறைக்கவோ செய்துக்கோங்க. இது மாதிரி கேரட் துருவுறதுல சின்ன ஹோல்ஸ் பெரிய ஹோல்ஸ் இருக்கும். நான் வந்து சின்ன ஹோல்ஸில் துருவி பார்த்தேன், அது எனக்கு செட் ஆகலை அப்படின்றனால மேலே உள்ள பெரிய ஹோல்ஸ்லேயே துருவி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் ஃபுல் அண்ட் ஃபுல் துருவி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது எல்லா மாங்காயும் சீடை விட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே துருவி எடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மாங்காய்க்கு எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ட்ரை பேனில் 1 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயமும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கம்மியாகவே போதும், பட் மிக்ஸி ஜாரில் அரைக்க முடியாதுன்றனால கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கேன். இன்னொரு தடவை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி அதை ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா மாங்காய், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா இதில் உள்ள ஈரம் வற்றி வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மாங்காயில் துளி கூட ஈரம் இல்லாத அளவுக்கு பார்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக தாங்க தேவைப்படும். ஒரு மாங்காய்க்கே பார்த்திங்கன்னா ஒரு 50 மில்லிலேருந்து 100 மில்லி அளவுக்கு எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா தான் 3 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் நமக்கு கெடாமல் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு எண்ணெய் வேணும். இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்திருக்கேன். அது கடைசியாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை ஓரமாக வச்சாச்சு அரைச்சிட்டு. இப்போது இதில் உள்ள தண்ணி வற்றுற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஊறுகாய்க்கு இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த தொக்குக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதங்கிட்டு எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர நேரத்தில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நான் மிக்ஸி ஜாரில் நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா பவுடர், அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தோம் அப்படின்னா கசக்க ஆரம்பிச்சிரும். ஆரம்பத்திலே சேர்த்தோம் அப்படின்னா வெந்தயம் வந்து நல்லா நமக்கு வதங்க கசப்பு கொடுத்துரும். ஸோ அதனால் கடைசியாக தான் சேர்க்கணும். பெருங்காயம் வந்து ஆரம்பத்திலே சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எங்கிட்ட வெல்லம் இல்லை, ஸோ அதனால் நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இல்லை ஒயிட் சுகர் கூட நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குமே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இதில் உள்ள புளிப்பு காரம் எல்லாத்தையுமே வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற விதமாக ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நாட்டு சக்கரை சேர்க்குறப்போ ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாவது இதுக்கு இனிப்பு சுவை கொடுக்குறப்ப தொக்கோட தனி சுவை தனியாகவே தெரியும். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது மாங்காய் சீசன், கண்டிப்பாக வாங்கி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ Thank you very much for watching this video. So bye. Thank you.